மதியான கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து வேதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு. ஜெயம் தரும் தேவனுண்டு. பாதுகாப்பார் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கையை தட்டி அமருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கடவுளா அப்படின்னா எல்லாரும் சொல்லணுமே. அல்லேலூயா. எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? அவர் கடவுள் என்பதற்கு எதை குறித்து சொல்லுகிறீர்கள்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? பைபிளை விசுவாசிக்கிறவர்கள் கடவுளை நம்புவார்கள். ஆனால் பைபிளை விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் பைபிளை படிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இயேசு கடவுள்னு உங்களுக்கு தெரியுது. சரி, அது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்து மனுஷனாகவே பிறந்து மரித்து உயிர்த்து 3 நாள் அவர் சொல்லியபடியாகவே உயிர் தெழுந்திருக்கிறார். அதை வைத்தும் நம்ம கடவுள் என்று சொல்லலாம் இல்லையா? அது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? உட்காருங்க. மற்றவர்களுக்கும் அது ஒரு எச்சரிப்பு தான். ஆனால் உலகத்தை படைத்தது ஆண்டவர் இல்லையா? அப்போது எல்லா ஜாதியையும் எல்லா மதத்தையும் எல்லா இனத்தையும் படைத்ததும் ஆண்டவர் தானே. அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே தான் கேட்கிறேன், இயேசு கடவுளா? வராங்க. ஹல்லேலூயா. அனுபவ ரீதியில் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? அது உலகத்தில் இருக்கிற தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு அந்த தெய்வங்கள் கைவிடும் பொழுது அவர்கள் கடைசியிலாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்ல காரியம். ஓகே, ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் இந்த இந்து மதத்தில் எல்லாரையும் கைவிடலையே, முஸ்லீம் மதத்தில் கைவிடலையே. எல்லாருக்கும் நோய் இருக்கா? உலக தெய்வங்கள் எல்லாம் கைவிட்ட பிறகு தானே இங்கே வர்றாங்க. அப்படின்னா கொஞ்சம் பேர் தானே சொல்ல முடியும். மீதி மக்கள் எப்படி கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள்? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த உலகம் நமக்கு தெரியாது இல்லையா பிரதர்? இப்போ இயேசு கிறிஸ்து வராரு, இப்போ 2ஆம் வருகை வரப்போகிறாரு. முதல் வருகை கர்ப்பத்தின் மூலம் வந்தார். இனி அவர் அதிசயமாக எப்படி போனார் அப்படியே வரப்போகிறார். எல்லா ஜனங்களும் பார்க்க போகிறார்கள். ஆனால் அன்னோட உலகம் முடிஞ்சு போகுதில்ல. அதாவது பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக வராரு, பாவிகளை தண்டிக்க வருகிறார், பாவி அழிக்க வருகிறார். அப்போ அந்த உலகத்தில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? அப்போ நமக்கு ஒன்றும் புரியாதில்ல. அந்த நேரத்தில் இப்போ மரிக்கிற ஆத்துமா தான் மரிக்க போகிறேன் என்று தெரியுமே தவிர அந்த வேலை உலகத்தை மறந்து போகிறதல்லவா? இப்போ ஒரு தாய் மரிக்கிற வேலையில் போய் பிள்ளை சொல்லுவோம், அம்மா நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் அது கண்ணை திறந்து பார்க்குமே தவிர அதுக்கு புரியுதோ புரியலன்னு உங்களுக்கு தெரியாது. அதற்கு மரணம் மட்டும்தான் தெரியும், அந்த உலகம் தெரியாது. சுயம் பாதி போயிடும், 80% போயிடும். சிலருக்கு மட்டும்தான் சற்று ஞாபகத்துக்கு வரலாம்.
அப்படி மரித்து போகிற வேளையில் சராசரி உலக பிரகாரமாக மரித்து போகிற பொழுது பொண்டாட்டியே வந்து நின்னாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, திறந்து கண்ணை இருக்கும் பார்க்கும். ஆனால் இவ தான் பொண்டாட்டின்னா அந்த ஆத்மாவுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி. உலகத்தில் மரணம் ஏற்படும் பொழுது நம்ம அந்த உலகத்தையே மறந்து போகிறோம், உலகத்தினுடைய பிள்ளைகளே கூட நம்ம மறந்து போகிறோம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக அந்த ஞானம் கொடுக்கப்படும், அது பரலோகத்துக்கு போகக்கூடியவங்க கிட்டத்தட்ட. இப்போ நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டியவங்க அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அப்போ நம்ம அந்த உலகத்தை மறந்து போகிறோம்ல. இப்போது கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து வராரு. ஒருவேளை உங்களை ஆண்டவர் தூக்கிட்டு போவார். உங்களை தூக்கிட்டு போகிறது இவளுக்கு எப்படி தெரியும்? இல்லை, அப்போ நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் உங்களை தூக்கிட்டு போகிறாரு, பிரேமால பக்கத்தில் பார்க்குறீங்க காணல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன தோணும் உங்களுக்கு? ஒன்றுமே தோணாது. இந்த உலக வாழ்க்கை எதுவுமே தோன்றாது. நீங்கள் ஏசப்பட போகிற இடம் மட்டும் அவர் அந்த பிரசன்னம் மட்டும்தான் இருக்குது, அந்த பிரசன்னத்தில் போயிட்டே இருப்பீங்க. மனைவியை குறிச்சோ பிள்ளைகளை குறிச்சோ கவலை வராது. பரலோகத்தில் போனவர் தான் வரும், எங்கள் பொண்டாட்டி எங்கள் பிள்ளைங்கன்னு கேட்பான், அப்படி தான் வரும். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையில் நம்ம எதுவும் இந்த உலகத்தை குறித்து புரிந்து கொள்வதில்லை. சகல காண்பார்கள், இயேசு வர்றார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே பொட்டுன்னு போக வேண்டியெல்லாம் போயிடும், எடுக்கப்பட வேண்டியெல்லாம் எடுத்துடுவார், அப்படியே தூக்க வேண்டிய தூக்கிடுவார், போட வேண்டியெல்லாம் போட்டுருவார். ஏகே படிச்சு அடித்தா 10 பேர் 50 பேர் தான் அடிக்க முடியும். அவர் வரும்போது மொத்த பாவிகளும் பார்த்துக்கிட்டு தான் சாவாங்க. அதுக்கப்புறம் மணந்திருந்தலான்னா நோ சான்ஸ். வேதம் என்ன சொல்லுது? என்னை குத்தினவர்களும் காண்பார்கள், என்னை கல்லால் அடித்தவர்களும் காண்பார்கள், செத்துப்போன தற்கொலை செய்த யூதாசும் என்னை காண்பான். அவர் வெளிப்படும் பொழுது பார்த்து என்ன பிரயோஜனம்? திருந்த முடியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை மன்னின்னு சொன்ன கேட்பாரா? கேட்க மாட்டாரு. கேட்குற மனநிலை உங்களுக்கு உண்டாகாது. ஆகவே திருந்த வேண்டிய காலகட்டம் இப்பொழுது தான், இந்த சுவிசேஷம் தான். இந்த உலகத்தில் 23 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது லாஸ்ட் சுவிசேஷம், அல்லேலூயா, பரிசுத்தமாக்குற சுவிசேஷம். அதுக்கு பிறகு உலகமே இராது. அப்போ நான் கேட்ட கேள்வி, இயேசு கடவுளா? மறுபடியும் கேட்குறேன். இது மற்றவங்க கேட்பாங்க இல்லை, ஒருவர் கேட்டால் பதில் சொல்லணும் இல்லை. நீங்கள் சொல்லிங்க இயேசு எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் அதனால் கடவுள். ஏன் மற்ற மதங்கள் அற்புதம் செய்யலையா? இப்போது தேவாலயத்தில் வந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் பிரசவிக்கிறார்களா? வராதவங்களும் பிரசவிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கொஸ்டின், ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின். மறுபடியும் கேட்குறேன், இயேசு கடவுளா? இந்திரா சொல்லுங்கள். கடவுள்னா காரணம் சொல்லணும். அது எப்படி விசுவசிக்கிறீங்க? பிறந்த பொழுது விசுவசிச்சிங்களா? நீங்கள் பிறந்தது இந்து மதத்தில் இல்லையா? எப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்க? வேதத்தை வாசித்த பிறகு. அதுக்கு பிறகு தானே தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியலையே. நான் முன்னாடி உள்ள மக்களுக்கு தானே கேட்குறேன். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி கேட்குறேன். உட்காருங்க. பிரசங்கி சொல்லுகிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அவர் ரட்சிப்பதற்கு ஒரு காலம் உண்டு இல்லையா? அதான் பயன். கையை தட்டலாம். அல்லேலூயா. இயேசு கடவுள் என்பதற்கு கேள்விக்கு பதிலே இன்றைக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக சொன்ன தீர்க்க தரிசனம். 60 வினாடிகள், ஒரு வினாடி உலகம் ஸ்தம்பிக்க போகிறது. கையை தட்டுங்க. எல்லாருக்கும் காதில் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது இல்லையா? காதில் போய் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் டிவிலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எல்லோரும் டிவி பார்த்துட்டா இருக்கீங்க. சினிமா பார்க்குறது நேரம் அதிகம், செய்தி பார்க்குறது குறைவு இல்லையா? இப்போ எல்லோருக்கும் சுவிசேஷம் எண்டு வந்தாச்சு. பட் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்கிறார், 60 வினாடிகள் விமானம் பறக்காம நிற்கும், சூரியன் சுத்தாம நிற்கும். கையை தட்டலாம். இதை விட தீர்க்க தரிசனம் ஒன்றுமில்லை இனி இந்த உலகத்தில். அடிக்கிற காற்று கூட அசையாது, அப்படியே நிற்கும். அப்போ சுவாசிக்க முடியாது. காற்று இருந்தால் தானே சுவாசிப்பீங்க. காற்றை படைத்தவர் என் தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு காற்றே கட்டி போடுகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
எல்லாரும் ஓடி போய் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆக முடியுமா? சிலிண்டரில் சுவாசிப்பதற்கு நோ சான்ஸ். எல்லா மருத்துவ கருவிகள் வரைக்கும் ஸ்தம்பிக்கும். மருத்துவ கருவிகள் வரைக்கும் ஸ்தம்பிக்கும். ஒளி கொடாதிருக்கும். எப்பங்க சர்ஜரி நடக்கும்? பிரசவம் எப்படி நடக்கும்? ஒரு வினாடி உலகமே நிற்கப் போகிறது. ஒரு வினாடியில் ஒரு நிமிஷம். ஒரு வினாடி என்ன யதார்த்தம், ஒரு நிமிஷம் அதிசயம். அதிசயம் செய்ய போகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி கையை தட்டு. அப்போ விஞ்ஞானமே சம்பிக்கும். இப்போ வானமண்டலத்தில் ஒரு வேளை ராக்கெட் விட்டுருப்பாங்க, அது ஒரு நிமிஷம் அங்கே நிற்கும். நில்லுடான்னு சொல்லுவார், அது அங்கே நிற்கும். எல்லா நட்சத்திரங்களும் நிற்கும். சுத்துகிற 9 9 12 எல்லாமே என்ன செய்யும்? ஏங்காமல் நிற்கும். இப்போ கேளுங்க, இயேசு கடவுளா இல்லையா? இது நடந்தா கடவுள் தானே, புறஜாதிக்கும் கடவுள் தானே, சொல்லி செய்கிறார் கடவுள் தானே. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜாதி மக்களும் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அடையாளம் இது. கையை தட்டலாம், எழும்பி நின்று கையை தட்டலாம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு தட்ட முடியுமோ அவ்வளவுக்கு தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டு. இந்த அதிசயமான தீர்க்க தரிசனத்திற்கு கையை தட்டி கையை தட்டு. உலக மக்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மகாபரிய தீர்க்க தரிசனத்துக்கு கரோசை எழுப்பு. நானே கர்த்தர், நானே தேவன், நானே இதை செய்தேன் என்பதற்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்தம் நடத்திடுவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வினாடியும், இந்த ஒரு நிமிடமும், ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற மிருக ஜாதிகளும் சுவாசிக்காமல் நிற்கும். ஆனால் சாவென்பதே இல்லை. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. காக்கிறவர் நான் என்பதற்கு அடையாளம். 60 வினாடிகள் நீ சுவாசிக்காமல் இருந்தாலும் உனக்கு மரணம் ஏற்படுவதில்லையே. கர்த்தர் சொல்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரை சொல்கிறார். அதிசய தேவன் சொல்கிறார். பூமியை 6 நாளிலே உருவாக்கின தேவன் சொல்கிறார். 7ஆம் நாளிலே ஆசீர்வதித்த தேவன் சொல்கிறார். சமுத்திரத்தை உருவாக்கினவர் சொல்கிறார். மிருக ஜீவங்களை படைத்தவர் சொல்கிறார். நீர்நிலைகளை ஏற்படுத்தினவர் சொல்கிறார். மலைகள் குன்றுகளை சொல்கிறார். ஹல்லேலூயா. உருவாக்கினவர் சொல்கிறார். அன்றைக்கு நீங்க பாடுவீங்க, உங்கள் தெய்வங்கள் எல்லாம் விட்டு விட்டு. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்தம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. சமுத்திரமும் அசையாது. கையை தட்டலாம். கடலில் அலைகள் ஏற்படாது. கையை தட்டலாம். எல்லாமே அவர் எதெல்லாம் உண்டாக்கினாரோ அதெல்லாம் அப்படியே அசை பெற்று நிற்கும். ஹல்லேலூயா. உதாரணமாக ஒருவன் நடந்து போகிறான்னு வைத்துக் கொள்வோம். அவன் அப்படியே நிற்பான், சில மாதிரி நிற்பான்.
அதுக்கு போய் நீங்கள் மாலையெல்லாம் போட்டுறாதீங்க. அவன் 60 நாடி தாண்டி சுவாசத்தை மறுபடியும் எடுத்துக்கிட்டு நடப்பான். உலகமே செத்து பிழைக்க போகிறது. கையை தட்டலாம். கம்பீரித்து ஹல்லேலூயா, கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும்